தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெத்தட் என்ன அப்படின்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் டு சால்வ் எல்பிபி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட்ஸை ஒரு சாப்டர்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. நம்ம இப்போ 9th யூனிட் பார்த்துட்ருக்கோம். 9th யூனிட் இஸ் ஆப்ரேஷன் ரிசர்ச்ன்ற யூனிட்டில் நம்ம ஆல்ரெடி 2 வீடியோஸ் பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க. பிகாஸ் நம்ம ஃபஸ்ட் வீடியோஸில் இதை பற்றின பேசிக் டிஃபினிஷன்ஸ் எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். தென் செகண்ட் வீடியோஸில் நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் ஒரு எல்பிபி எப்படி சால்வ் பண்ணுறதை சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ஸில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட டெஸ்ட் பேட்ச் தாங்க. முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாகவே டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு இன்னும் ரொம்ப நாள்லாம் கிடையாது, ரொம்ப கம்மி டேஸ் தான் இருக்குது நம்மளோட எக்ஸாமினேஷன்ஸ்க்கு. ஸோ முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணி உங்கள் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, டிலே பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் பாருங்கள். யூஸ் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் டு சால்வ் எல்பிபி. ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு என்னென்ன இருக்கும், ஃபஸ்ட்டு ஒரு எல்பிபி ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு மேக்ஸிமைஸ்ட் இல்லைனா மினிமைஸ்ட்னு சொல்லிட்டு 2 டைப்ஸில் வந்துட்டு கொடுப்பாங்க. தென் நமக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ்ன்றது கொடுப்பாங்க இல்லையா. கன்ஸ்ட்ரெயின்ஸ்ன்றது எப்பயுமே நமக்கு எப்படி இருக்கும், இன்இக்வாலிட்டிஸாக இருக்கும். அது நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கலாம், இல்லைனா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கலாம். கரெக்டாக இங்கே நமக்கு கொடுத்துருடைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோஸில் சொல்லியிருப்பேன், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்குது, அதை நான் ஈக்குவல் டுவாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும், ஒரு ஸ்லாக் வேரியபிளை நான் அந்த இடத்துல ஆட் பண்ணியிருப்பேன் இல்லையா. சப்போஸ் இது எனக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருந்து அதை நான் ஈக்குவல் டுவாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அப்போ நான் சர்ப்ளஸ் வேரியபிளை இங்கே நான் மைனஸ் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம சொன்னது தான். அந்த பேசிக் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே தெரியாதவங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டிங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகேவா. ஓகே, இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்லாக் வேரியபிள்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்மளோட ஈக்குவேஷன்ஸை சேஞ்ச் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஓகேவா. அப்போ எனக்கு 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. ஸோ இங்கே ஒரு S1 நான் ஆட் பண்ணுவேன், இங்கே ஒரு S2ன்ற ஒரு ஸ்லாக் வேரியபிளை நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ S1 S2ன்ற 2 எலமெண்ட்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் இல்லையா. ஸோ என்னுடைய எல்பிபி ஈக்குவேஷன்ஸ், இந்த மெயின் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்டிமைஸ் ஈக்குவேஷன்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம், அதே S1 அண்ட் S2 ஆட் பண்ண போகிறேன். பட் இங்கே நமக்கு ஆல்ரெடி ஈக்குவல் டு தான் இருக்குது. ஸோ நான் S1 S2 எப்படி ஆட் பண்ணுறேன் அப்படின்னா 0S1 0S2ன்னு ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் வேல்யூஸ் கிடையாது, பட் இருந்தாலும் நமக்கு அந்த கோஎஃபிஷியன்ஸ் வேணுன்றதுனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா மேக்ஸிமைஸ் z ஈக்குவல் டு 300x1 + 200x2 + 0S1 + 0S2. இதனோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸுக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா 3x1 + 2x2 + S1 = 180. இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ஸுக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா 3x1 + 3x2 + S2 = 135 எனக்கு சேஞ்ச் ஆகும். அண்ட் நம்மளோட டெசிஷன் வேரியபிள்ஸ் எல்லாமே நமக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். அண்ட் இப்போ நம்ம 2 வேரியபிள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், S1 அண்ட் S2ன்றது. ஸோ நான் அதையுமே வந்து இது கூட சேர்த்துக்கிறேன், S1 அண்ட் S2. இந்த எல்லா வேரியபிள்ஸுமே நமக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். நமக்கு நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸாக இருக்க போகுது. ஓகேவா. தென் நம்மளுடைய சிம்ப்ளெக்ஸ் மெத்தடுக்கு நம்ம பாக்ஸ் போட்டு தான் நம்ம வந்துட்டு ஆன்சர்ஸை கண்டுபிடிக்க முடியும். அந்த பாக்ஸ் நம்ம எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். சிஜே அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய மெயின் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது இல்லையா, மெயின் ஈக்குவேஷன்ஸில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே நான் சிஜேயில் வந்துட்டு என்டர் பண்ணுவேன். ஓகே, இதில் பாருங்கள் சிபின்னு கொடுத்துருக்கோம். சிபி மீன்ஸ் ரெண்டுமே நமக்கு 0 0ன்னு தான் நம்ம ஃபஸ்ட் வந்து என்டர் பண்ணுவோம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ராப்ளம்ஸ் ஒன்று வேல்யூஸை நம்ம இது ஆட் பண்ண நம்மளுடைய இந்த 0ன்ற வேல்யூஸ் எல்லாமே நமக்கு சம் வேல்யூவாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா. பட் இனிஷியலாக நம்ம பாக்ஸ் அட்டன் பண்ணும்போது ஃபஸ்ட் 2 சிபியுமே நமக்கு 0 0ன்னு தான் நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். நமக்கு 2 கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறதுனால நான் 2 பாக்ஸ் அலாட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் எனக்கு 3 கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படின்னா என்னோடய பாக்ஸ் எனக்கு 3 பாக்ஸை நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஓகேவா. தென் ஒய்பின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய வேரியபிள்ஸ், நம்ம நியூவாக 2 வேரியபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது S1 அண்ட் S2, இது நம்மளுடைய வேரியபிள்ஸ். தென் எக்ஸ்பி அப்படின்னா ஈக்குவல் டுக்கும் அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, ஈக்குவல் டுக்கும் அந்த சைடு இருக்கக்கூடிய வேல்யூஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்பியில் நோட் பண்ணுவோம். ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது, 180 அண்ட் 135. தென் x1ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன, 3. ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்க்கு 3, செகண்ட் ஈக்குவேஷனுக்கு 3 தான். தென் x2ஓட கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸில் 2, செகண்ட் ஈக்குவேஷனில் 3.
தென் S1ஓட கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 1, செகண்ட் ஈக்குவேஷனில் S1 கிடையாது இல்லையா, ஸோ நான் 0ன்னு போட்டுக்கிறேன். தென் S2ஓட கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் S2ன்றதே இல்லை, ஸோ இங்கே நான் 0 போட்டுக்கிறேன், S2க்கு இங்கே 1 போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட CJன்றது என்ன சொன்னால் நம்மளோட மெயின் ஈக்குவேஷன் LPP ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ஸ் தான் நான் ஆட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ LPP ஈக்குவேஷன்ஸ்க்கு நமக்கு ஈக்குவல் டு அந்த சைடு எதுவுமே இல்லை இல்லையா, ஸோ நம்ம 0ன்னு நோட் பண்ணிக்கிறேன். X1ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன 300, X2ஓட கோஎஃபிஷியன்ட் 200, S1ஓட கோஎஃபிஷியன்ட் 0 அண்ட் S2ஓட கோஎஃபிஷியன்ட் இஸ் ஆல்சோ 0. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம் அப்படின்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா ZJ மீன்ஸ் சம்மேஷன் CB இன்ட்டு XI. அதாவது CB இருக்கு இல்லையா, CBயை நான் எடுத்துகிட்டு போயிட்டு X1 கூட மல்டிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த CBயை இந்த X1 கூட மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுமே நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதை நான் இங்கே என்டர் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த CBயை X2 கூட மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த CBயை X2 கூட மல்டிப்ளை பண்ணுறேன், ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, இதே மாதிரி S1 கூடவே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியிருப்போம், S2 கூடவும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியிருப்போம். இங்கே நமக்கு CBயோட வேல்யூ 0ன்னு இருக்கிறதுனால நான் எந்த வேல்யூ கூட போய் மல்டிப்ளை பண்ணேன் ஆட் பண்ணேன் அப்படின்னாலுமே எனக்கு என்ன தான் கிடைக்க போகுது 0 0 0ன்னு தான் கிடைக்க போகுது. பிகாஸ் எனக்கு இங்கே CB ஃபஸ்ட்டு என்டர் பண்ணும்போது 0 தானே என்டர் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு காலமுக்கு ஃபஸ்ட்டு எப்போயுமே நமக்கு 0 0 0ன்னு தான் கிடைக்கும். தென் ZJ மைனஸ் CJ, இந்த ZJவை மேலே இருக்கு இல்லையா CJ என்ன அதோட மைனஸ் பண்ணி இங்கே ரைட் பண்ண போகிறேன். ZJ என்ன 0 0 மைனஸ் 300 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 300, தென் 0 மைனஸ் 200, ஸோ மைனஸ் 200, தென் 0 மைனஸ் 0னா 0, இங்கேயுமே 0 தான். தென் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கே கிடச்சிருக்கு இல்லையா வேல்யூஸ், நமக்கு இந்த வேல்யூஸ்லேயே லீஸ்ட் நம்பர் எது, வெரி லீஸ்ட் நம்பருன்றது நமக்கு -300. இதானே நம்மளுடைய வெரி வெரி லோவஸ்ட் நம்பர். ஸோ இது இருக்கக்கூடிய இந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலமை நான் சூஸ் பண்ணிக்குவேன். ஓகே, ஒன் டைம். ஓகே, நம்மளோட கன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது நமக்கு 3x1 கிடையாதுப்பா, 5x1. ஓகே, 5x1. அப்போ நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேரியபிள் 5 தான் இருந்திருக்கும். ஓகே, 5. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த காலம் தானே நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அந்த XB கூட நம்ம எந்த காலம் சூஸ் பண்ணமோ அந்த காலமை டிவைட் பண்ண போகிறேன், X1 டிவைட் பண்ணுறேன். ஸோ XBன்றது 180 டிவைடட் பை 5, 5 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 36. தென் 135 கூட நம்ம 3 டிவைட் பண்ணுறோம், 3 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 45. ஓகே, இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூஸில் லீஸ்ட் வேல்யூன்றது எது 36 இஸ் த லீஸ்ட் வேல்யூ இல்லையா. ஸோ இது இருக்கக்கூடிய இந்த ரோவை ஃபுல்லாகவே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் லிஸ்ட் எலமெண்ட்டை சூஸ் பண்ணி ஒரு காலம் சூஸ் பண்ணேன், அதே மாதிரி லிஸ்ட் எலமெண்ட்டை சூஸ் பண்ணி ஒரு ரோ நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் எது 5. அந்த 5 நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பைவோட் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, பைவோட் எலமெண்ட் நமக்கு 5. ஸோ இந்த 5க்கு நேராக மேலே இருக்குது பார்த்தீங்களா X1ன்றது, இது நம்மளோட என்டரிங் வேரியபிள். இந்த 5க்கு நேராக இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இது நம்மளுடைய லீவிங் வேரியபிள். ஓகேவா, 5க்கு நேராக மேலே இருக்கிறது என்டரிங் வேரியபிள், இந்த சைடில் இருக்கிறது லீவிங் வேரியபிள். ஓகே, அப்போது நம்மளுடைய என்டரிங் வேரியபிள் அப்படின்றது என்ன X1, தென் லீவிங் வேரியபிள் S1. இது நீங்கள் வேர்ட்ஸை பார்க்கும்போதே புரியும். X1 என்டர் பண்ண போகிறேன், S1 லீவிங் பண்ண போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் S1 எடுத்துகிட்டு அந்த இடத்துல X1 கொண்டு வந்து என்டர் பண்ணிப்பேன். புரியுதா, அது எப்படின்றத நம்மளோட செகண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, செகண்ட் பாக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே நம்மளுடைய எல்லா டேர்ம்ஸுமே நம்ம வந்துட்டு என்டர் பண்ண போகிறோம். என்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நம்மளுடைய லீவிங் வேரியபிள்ஸ் அண்ட் என்டரிங் வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே நான் X1 தானே சூஸ் பண்ணியிருக்கேன், X1 தான் நம்மளுடைய என்டரிங் வேரியபிள், S1ங்கிறது லீவிங் வேரியபிள். ஸோ இங்கே தான் நமக்கு S1 இருந்துச்சு, இந்த இடத்துல நான் X1 என்டரிங் பண்ணிக்கிறேன், S1 லீவிங் ஆகிடுச்சு. புரியுதா, இப்போ நம்மளுடைய மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இங்கே என்னோட S2 சூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, XBன்றது ஈக்குவல்ட்டுக்கும் அந்த சைடு இருந்துச்சு இல்லையா,
பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சிஜிஎஸ் எல்லாமே நம்ம என்டர் பண்ணிக்கலாம். சிஜியில் எக்ஸ்பின்னு சொல்லும்போது நமக்கு அங்கே என்ன இருந்துச்சு 0, x1ஓட கோஎஃபிஷியன்ட் 300, x2ஓட கோஎஃபிஷியன்ட் 200, s1ஓட கோஎஃபிஷியன்ட் 0, s2ஓட கோஎஃபிஷியன்ட் 0. ஓகேவா? ஓகே, இப்போ நான் x1 தான் நான் வந்து என்டரிங் வேரியபிளாக என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு சிபின்றது என்னவாக இருந்திருக்கும், இங்கே x1ஓட கோஎஃபிஷியன்ட் சிஜியில் x1ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன 300, அதுதான் எனக்கு இங்கே சிபியில் வரும். அங்கே நம்ம S1 S2 சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ S1ஓட கோஎஃபிஷியன்ட் சிஜேக்கு 0 தான் இருந்திருக்கும் எப்போயுமே, அதனால நம்ம 0 0ன்னு என்டர் பண்ணியிருப்போம். இங்கே x1 சூஸ் பண்ணதுனால x1ஓட கோஎஃபிஷியன்ட் 300 இங்கே நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ S2ஓட கோஎஃபிஷியன்ட் இஸ் 0. ஓகேவா? நம்மளோட பைவோட் எலிமெண்ட் எது, பைவோட் எலிமெண்ட்ன்றது எனக்கு இங்கே இருந்த நம்பர். இங்கே நமக்கு என்ன நம்பர் இருந்துச்சு அப்படின்னா 5 இருந்துச்சு இல்லையா? எனக்கு இந்த பைவோட் எலிமெண்ட்னா 1ன்னு வரணும். பைவோட் எலிமெண்ட்டை தவிர அந்த காலமில் இருக்கக்கூடிய அனதர் டேர்ம்ஸ் எல்லாமே எனக்கு ஜீரோஸாக வரணும். புரியுதா? பைவோட் எலிமெண்ட் எனக்கு 1ன்னு வரணும், அனதர் டேர்ம்ஸ் எல்லாமே எனக்கு 0ன்னு வரணும். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி என்னோடய ஈக்குவேஷன்ஸை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ என்ன பைவோட் எலிமெண்ட் எனக்கு என்ன இருந்துச்சு 5 இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபுல் ரோ ஃபுல்லாகவே 5ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ரோவில் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸுமே நான் என்ன பண்ணுறேன் 5ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணேன் அப்படின்னா என்னோடய x1 இந்த பைவோட் எலிமெண்ட் எனக்கு 1 கிடச்சிரும். பிகாஸ் 5 டிவைட் பை 5 இஸ் 1 இல்லையா? ஸோ அப்போ பாருங்கள், இங்கே நமக்கு 300 180 இருந்துச்சா, 180 டிவைடட் பை 5 அப்படின்னா நமக்கு 36. இங்கே நமக்கு 5 இருந்துச்சு, 5 டிவைடட் பை 5 எனக்கு 1 கிடைக்கும். x2ஓட வேல்யூ நமக்கு 2 இருந்துச்சு, 2 டிவைடட் பை 5. s1ஓட கோஎஃபிஷியன்ட் 1 தானே, 1 டிவைடட் பை 5. s2ன்றது 0, ஸோ நமக்கு 0னே வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த டேர்ம் 0 ஆகணும். ஓகே, இந்த டேர்ம் எனக்கு 0 ஆகிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே என்ன எலமெண்ட் இருந்துச்சோ அந்த எலமெண்ட்டால் இந்த ரோ ஃபுல்லாகவே நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு இங்கே 1 இருக்குது. இப்போ நான் இங்கே 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5 இருக்குன்னா இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 5 மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல 5 வந்துடும். ஸோ அந்த 5 - 5ன்னு போடும்போது எனக்கு இங்கே 0 கிடச்சிடும். புரியுதா? ஸோ எனக்கு இங்கே என்ன எலமெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட்டில் இந்த ஃபுல் ரோ ஃபுல்லாக நான் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நான் ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இங்கே என்னென்ன எலமெண்ட்ஸ் இருந்துச்சோ அதை நான் ஃபஸ்ட்டு எடுத்து ரைட் பண்ணிக்கிறேன். 135 3 3 0 and 1. ஓகே, இதுதான் நம்மளுடைய இந்த இடத்துல இருந்த நான் 5 எலமெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே இங்கே 3 தானே இருக்குது, இந்த 3 தான் எனக்கு 0 ஆகணும். ஸோ இந்த 3ஆல் இந்த ஃபுல் ஈக்குவேஷனை நான் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். 36 × 3 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 108 கிடைக்கும். தென் 1ஓட நம்ம 3ஐ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 × 3 3, 2/5 2/5 × 3, 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 6/5 கிடைக்கும். 1/5 × 3 நமக்கு 3/5 கிடைக்கும். 0 × 3 நமக்கு 0 தான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்குள்ளே இந்த நம்பர்ஸ்லேருந்து இந்த நம்பர்ஸை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 135 - 108 போட்டோம் அப்படின்னா நமக்கு 27. தென் 3 - 3 0, 3 - 6/5. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9/5ன்னு கிடைக்கும். தென் 0 - 3/5 போட்டோம் அப்படின்னா -3/5. தென் 1 - 0 இஸ் 1. ஓகேவா? இப்போ எப்படி நம்ம இந்த வேல்யூஸ் என்டர் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ZJ நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ZJன்றது என்ன, சிபி கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறேன், அதே மாதிரி செகண்ட் சிபி கூட செகண்ட் எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறேன், ரெண்டு என்ன ஆட் பண்ண போகிறேன். இதான் நமக்கு கான்செப்ட். ஸோ 300 × 1 300, இங்கே 0 × 0 நமக்கு 0 தான் வரப்போகுது. ஸோ நான் ஃபஸ்ட் எலிமெண்ட் மட்டும் மல்டிப்ளை பண்ணி இங்கே ரைட் பண்ணிக்கிறேன். 300 × 1 அப்படின்னா நமக்கு 300 கிடைக்கும். 300 × 2/5 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 120. தென் 200 × 1/5 மல்டிப்ளை பண்ணோன்னா 60. 300 × 0 இஸ் 0. ஓகேவா? தென் ZJ - CJ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ZJன்றது 300, -300 போட்டோன்னா 0. 120 - 200 போட்டோம் -80. 60 - 0 60. 0 - 0 0. இப்போ நம்மளோட லீஸ்ட் எலிமெண்ட்ன்றது என்ன, -80 இஸ் த லீஸ்ட் எலிமெண்ட். ஸோ இது இருக்கக்கூடிய இந்த காலம் இருக்கு இல்லையா, இந்த காலம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த காலம் என்ன x2. அப்போ நான் XBலேருந்து x2 தான் டிவைட் பண்ணுறேன். புரியுதா? ஸோ அந்த XBலேருந்து இந்த x2 டிவைட் பண்ணி எழுத போகிறேன். 36 இது நம்ம டிவிஷனுக்கு கீழே டிவிஷன் வரும் இல்லையா, ஸோ இந்த கிராஸ் மல்டிப்ளை இது பண்ணி ரெசிப்ரோக்கலாக ரைட் பண்ணிக்குவேன். ஸோ 36 × 5/2 அப்போ நமக்கு 90 கிடைக்கும். தென் 27 × 5/9
அப்போ நமக்கு 15 கிடைக்கும். ஓகேவா? இப்போ கிடைச்ச வேல்யூஸில் லீஸ்ட் எலிமெண்ட்ன்றது எது? 15 இஸ் த லீஸ்ட் எலிமெண்ட். ஸோ நான் இந்த ரோவை சூஸ் பண்ணிக்குவேன். ஓகேவா? இப்போ நம்ம அந்த ப்ராசஸை இப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகிறதா மேம் எப்போ நம்மளோட அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா, நம்மளோட இசட்ஜே மைனஸ் சிஜே கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த வேல்யூஸ் எனக்கு எல்லாமே நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸாக கிடைக்கணும். நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸாக கிடைக்கிற வரைக்கும் நான் அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா என்னோடய ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னோடய சொல்யூஷன்ஸை நான் சொல்லிடுவேன். புரியுதா? பட் இங்கே நமக்கு செகண்ட் ஸ்டெப்லேயும் நமக்கு கிடைக்கல. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு எப்படியும் இருந்தாலுமே ஆன்சர் கிடச்சிக்க சான்ஸே கிடையாது. நம்மளோட செகண்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு சம் ப்ராப்ளம்ஸில் செகண்ட் ஸ்டெப்லேயே நமக்கான ஆன்சர்ஸ் கிடச்சிரும். பட் இங்கேயுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் இல்லை, நெகட்டிவ் இன்டீஜர் ஒன்று வந்துட்டு நமக்கு வந்திருக்கு. ஸோ நம்மளோட ப்ராசஸ் எனக்கு இன்னும் கண்டினியூ ஆக போகுது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளுடைய ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ரோ அண்ட் காலமை டிசைட் பண்ணியிருக்கோம். அதில் சென்டர் வேல்யூ ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் எது? 9/5. இதுதான் என்னுடைய பைவோட் எலமெண்ட். ஓகே, அப்போ நான் ரைட் பண்ணிக்கிறேன். பைவோட் எலமெண்ட் எனக்கு என்ன? 9/5. 9/5க்கு நேராக மேலே இருக்குது x2. அப்போ அதுதான் என்னுடைய என்டரிங் வேரியபிள். கரெக்டா? ஸோ என்டரிங் வேரியபிள் இஸ் x2. அப்போது இந்த 9/5க்கு நேராக இந்த சைடு இருக்கிறது s2. அப்போ அதுதான் என்னுடைய லீவிங் வேரியபிளாக இருக்கும். ஸோ லீவிங் வேரியபிள் இஸ் s2. ஓகே, இப்போ நம்மளோட ப்ராசஸ் வந்துட்டு சப்போஸ் இந்த இடத்துல எனக்கு எல்லாமே நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸாக வந்துருந்துச்சு அப்படின்னா, இங்கே பாருங்கள் x1க்கு பதிலாக 36 இருக்குது. ஸோ x1 = 36ன்னு சொல்லியிருப்பேன். பட் x2ன்றது எனக்கு இந்த இடத்துல என்டர் பண்ணவே இல்லை இன்னும். அப்புறம் என்ன பண்ணியிருக்கணும்? x2 = 0ன்னு சொல்லி நானாகவே அஷ்யூம் பண்ணி என்னோடய ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருப்பேன். புரியுதா? பட் இங்கே நமக்கு நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் இல்லாமல் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் இருந்ததுனால நம்ம அந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறோம். தென் தேர்ட் பாக்ஸ் நான் என்டர் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இசட்ஜேக்கு நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இசட்ஜேக்குனா XB = இருந்தது 0, இங்கே 300, இங்கே 200, S1 அண்ட் S2 கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே ஜீரோஸ் தான். இப்போ நான் எந்த வேல்யூஸை என்டரிங் பண்ணேன்? x1ன்றது நான் ஆல்ரெடி என்டர் பண்ணியிருந்தேன். இப்போ நான் x2 என்டர் பண்ணியிருக்கேன். S2ன்றது எனக்கு லீவ் ஆகிடுச்சு. ஸோ x1 கோஎஃபிஷியன்ட் அங்கே 300, x2 கோஎஃபிஷியன்ட் எனக்கு 200. ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு என்டர் பண்ணணும். எனக்கு 9/5ன்றது எனக்கு x2 இந்த இடத்துல இருக்குது இல்லையா? 9/5 எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ எனக்கு இந்த இடத்துல எனக்கு 1 கிடைக்கணும், இங்கே எனக்கு 0 கிடைக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாகவே 5/9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். இங்கே 9/5 இருக்குது, இன்ட்டு 5/9 போட்டேன் அப்படின்னா எனக்கு 1 கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த ஃபுல் ஈக்குவேஷன்ஸுமே நான் 5/9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்போ 27 × 5/9 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 15. 0 × anything 0 தான். 9/5 × 5/9 போட்டோம் அப்படின்னா நமக்கு 1 கிடைக்கும். -3/5 × 5/9 போட்டோம் அப்படின்னா நமக்கு -1/3 கிடைக்கும். தென் 1 × 5/9 போட்டோம் அப்படின்னா நமக்கு 5/9 கிடைக்கும். ஓகேவா? எனக்கு இந்த இடத்துல 0 வரணும் இல்லையா? இங்கே எனக்கு என்ன வரணும்? 0 வரணும். இங்கே எனக்கு என்ன நம்பர் இருக்குது? 2/5ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை இங்கே இருக்கிற நம்பர்ஸை ஃபஸ்ட் நான் எடுத்து ரைட் பண்ணிக்கிறேன். தென் நம்மளுடைய இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த லைனை நான் அந்த நம்பரால் ஜஸ்ட் ஒரு மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். இங்கே என்ன இருக்கோ அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். தென் 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட் இந்த நம்பர்ஸ் நான் ரைட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். 36 இருக்குது, 1 இருக்குது, 2/5 இருக்குது, 1/5 இருக்குது, 0 இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம 2/5 தானே எனக்கு 0 ஆகணும். ஸோ இந்த நம்பரெல்லாம் நான் ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். மல்டிப்ளை பண்ணுங்கள். 15 × 2/5 போட்டோம் அப்படின்னா நமக்கு 6 கிடைக்கும். தென் 0 × 2/5 0 தான். 1 × 2/5 போட்டோம் அப்படின்னா 2/5 கிடைக்கும். -1/3 × 3/5 அப்போது -2/15. தென் 5/9 × 2/5 போட்டோம் அப்படின்னா நமக்கு 2/9 கிடைக்கும் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம மைனஸ் பண்ணி போட்டுக்கலாம். 36 - 6 அப்படின்னா நமக்கு 30 கிடைக்கும். 1 - 0 is 1. 2/5 - 2/5 நமக்கு 0 ஆகிடும். தென் 1/5 - -2/5ன்னு இருக்கா? ஸோ நமக்கு 1/3 கிடைக்கும். 0 - 2/9 போட்டோம் அப்படின்னா நமக்கு -2/9. ஓகே,
இப்போ நம்மளோட இசட்ஜே மைனஸ் சிஜிஎஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இசட்ஜேன்றது என்ன, சிவி கூட எக்ஸ்1 மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம அது எல்லாமே ஆட் பண்ணுறோம். ஸோ 300 into 1 போட்டோம் அப்படின்னா நமக்கு 300 ப்ளஸ் 200 into 0 is 0. ஸோ எனக்கு இந்த இடத்துல 300 மட்டும்தான் இருக்கும். தென் 300 into 0 0 ஆகிடும். 200 into 1 200 கிடைக்கும் இல்லையா. ஸோ நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 200 மட்டும்தான் இருக்கும். தென் 300 into 1/3 போட்டோம் அப்படின்னா நமக்கு 100 கிடைக்கும். 200 into minus 1/3 போட்டோம் அப்படின்னா நமக்கு minus 200/3 கிடைக்கும். ரெண்டையும் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 200/3 கிடைக்கும். தென் 300 into minus 2/9 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு minus 200/3 கிடைக்கும். minus 200/3 கிடைக்கும் இல்லையா. ஓகே, 200 into 5/9 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1000/9 கிடைக்கும். இப்போ இது ரெண்டு நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 100/9 கிடைக்கும். ஓகே, இப்போ நம்மளுடைய இந்த டேர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இசட்ஜே மைனஸ் சிஜிஎஸ்ன்னு வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சாரி, இங்கே நமக்கு -1/3 தான் இருந்திருக்கும். ஓகே, நம்ம இங்கே தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே -1/3 தான் இருந்திருக்கும். இப்போ நம்ம இசட்ஜேலேருந்து சிஜேவை மைனஸ் பண்ண போகிறோம். 300 - 300 0, 200 - 200 0, 200/3 -0 போட்டோம் அப்படின்னா நமக்கு 200/3 கிடைக்கும். 100/9 -0 போட்டோம்னா நமக்கு 100/9 கிடைக்கும். இங்கே நமக்கு எல்லாமே நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸாக இருக்குது இல்லையா. ஸோ இதோட நம்மளோட ப்ராப்ளம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்குவோம். x1 = 30, x2 = 15 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுடைய மேக்ஸிமைஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். நம்மளோட மேக்ஸிமைஸ் இசட்டுக்கான ஈக்குவேஷன்ஸ் என்ன, 300 into x1 + 200 x2. கரெக்டாக. இதில் நான் x1க்கு பதிலாக 13னும் x2க்கு பதிலாக 15 நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். 300 into 30 + 200 into 15 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 900, ஓகே 9000 கிடைக்கும். இங்கே நமக்கு 33,000 கிடைக்கும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 12,000. ஓகே, இதுதான் நம்மளுடைய ஆப்டிமல் சொல்யூஷன். ஓகே, மேக்ஸிமைஸ் இசட்டோட வேல்யூ நமக்கு 12,000 கிடச்சிருக்கு. அப்போ நம்மளுடைய ஆப்டிமல் சொல்யூஷன்ஸ் என்னென்ன, x1 = 30 and x2 = 15 இஸ் த ஆப்டிமல் சொல்யூஷன்ஸ்லாம் நான் சொல்லிடுவேன். ஓகேவா, புரியுதுங்களா. இப்போ நம்மளுடைய ப்ராப்ளமில் எங்கேயும் நமக்கு நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் கிடச்சிருச்சுன்னா என்ன மேம் பண்ணுறது அப்படின்னா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. நமக்கு 2 எலமெண்ட் தான் இருக்குது இல்லையா, x1 x2 மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம லீவிங் எலமெண்ட் அண்ட் என்டரிங் எலமெண்ட் போடுறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ நமக்கு இதோட ப்ராப்ளம் கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிடும். சப்போஸ் எனக்கு 3 டிசிஷன் வேரியபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மேபி இதுக்கு அடுத்த ஸ்டெப் கூட நமக்கு போயிருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி நம்மளோட வேரியபிள்ஸ் நம்ம என்டர் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோஸில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.